அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை நம் பயில்களை தொடங்குகிறோம். இந்த 248ஆம் பக்கம் ஆங்கில புத்தகமான த சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் நாம் இப்பகுதியை படித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு புதிய பகுதி தொடங்குகிறது. இந்த பகுதியில் நாம் பல படிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் இது படி நாம் வேலையாள் என்பதை நிறுத்த வேண்டும். இன்ஸ்ட்ருமெண்ட் அடுத்து கருவின்னு நினைக்கிறோம். At first it is not the one force but many causes that seems to move. முதல்ல பார்த்தா பல பிரபஞ்ச சக்திகள் நம்ம இது பண்ற அவை நம்ம அந்த பிரபஞ்ச சக்திகள் நமக்கு நம்மளுடைய ஆணவத்தை வளர்த்தும் ஊட்டமாக உணவாக அது இருக்கிறது. நம்ம ஃபீடர்ஸ் பத்தி நம்ம அன்னைக்கு படிச்சோம். அதுக்கப்புறம் ஈவன் இப்ப இன்னைக்கு படிக்க போறதுன்னா ஈவன் when we become aware of all அந்த எல்லா இருந்தாலும் as the working of one cosmic force under the divine behavior that too need not liberate. அப்ப இதுல என்ன அந்த ஆணவ வளர்ச்சிக்கு ஆணவத்தோட ஊட்டத்துக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்னு. இப்ப ஈகோ அண்ட் திஸ் மிஷன் லிபரேட்ஸ், அதுக்கு முந்தின வரி லிபரேட்ஸ் த மைண்ட் பட் நாட் த ரெஸ்ட் ஆஃப் த நேச்சர். இதெல்லாம் தெரிஞ்சா கூட மனம் விடுவிக்கப்படலாம், ஆனா வைட்டலோ பிசிக்கலோ இதாகாது. அப்புறம் இதுல அது பல பிரபஞ்ச சக்திகளாக பிரிந்திலாலும் எப்படி ஒரு சூரியன் பல கதிர்கள் வருகின்றனோ அதே போல சூரியன் ஒன்றுதான். அதே போல இந்த இடத்துல காஸ்மிக் ஃபோர்ஸ் பிரபஞ்ச சக்தி ஒன்றுதான். அதுல இருந்து aware of the all many cosmic forces as the working of one cosmic force. அப்போ ஒன்றுதான். இப்ப நம்ம சொல்றோம் அன்னை ஒன்றுதான். ஸ்ரீ அரவிந்தர் தான் அந்த புக்கில் எடுக்கும்போது முதல்ல அடிப்படையில ஒரு 4 அம்சங்களாக மகேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதினு சொல்லி நம்ம அது பல சக்திகளா வந்தாலும் ஆனாலும் சக்தி ஒன்றுதான். நம்மளுடைய புரிதலுக்காக 4ஆக நம்ம கற்றுக் கொள்கிறோம். ஆனா அது எதையுமே நம்ம அதெல்லாம் தாண்டின ஒன்றுலாம் அதுல படிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒர்க்கிங் ஆஃப் ஒன் காஸ்மிக் ஃபோர்ஸ் அண்ட் ஆஃப் த டிவைன் பிஹைண்ட் இட். அந்த பிரபஞ்ச சக்தியின் பின்னால் ஒரு இறைவன் இருக்கிறார் என்பது நம் உணர்ந்து கொள்ளும் புரிந்துணர்வு நம்ம இருக்கும். தட் டூ நீட் நாட் லிபரேட். அது கூட நம்மளை விடுவிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு 2வது. அடுத்தது இஃப் தி ஈகோயிசம் ஆஃப் தி வொர்க்கர் டிஸப்பியர்ஸ். அப்ப அதுக்கு முன்னாடி இதுல அந்த வேலையாள் என்ற அந்த ஆணவம் நம்ம விட்டு போனாலும் the egoism of the instrument may replace it or else prolong it in a disguise. அப்ப இந்த சென்டென்ஸ் விளக்கம் சொல்வதற்கு முன்னால ஒரு ஆங்கில பயிற்சிக்காக பயன்படுத்தலாம். ஏன்னா 3 தி வருது, 3லயுமே வவல்ஸ் தான் பின்னாடி வருது. ஸோ அந்த வவல்ஸ் தான் தி படிக்கணும். பிறகு இந்த சென்டென்ஸை திருப்பி படிச்சிடலாம். நம்ம கண்டிப்பா அது ரொம்ப அழகா வரும். படிக்கிறதுக்காக படிக்கலாம். இஃப் தி ஈகோயிசம், அதுக்கப்புறம் ஒர்க்கர் வருது. அப்போ அந்த இடத்துல வவல் கிடையாது. இஃப் தி ஈகோயிசம் ஆஃப் த ஒர்க்கர் டிஸப்பியர்ஸ், தி ஈகோயிசம் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் may replace it or else prolong it in a disguise. அப்போ த ஒர்க்கருக்கு த போட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் தி போட்டு பழகி படிச்சோம்னா அதுக்கப்புறம் அது நம்மளுடைய ஒரு இயல்பா மாறும். மறந்துடாதீங்க. ஏன்னா வவல் வந்தா டிஹெச்ங்கிறத தீன்னு சொல்லும். அது ஃப்ளோட். தி ஈகோயிசம், த ஈகோயிசம் உடையும் இருக்காங்க. அது கான்சனன்ட் வவல் அல்லாத எழுத்துக்கள் 21 எழுத்துக்கள். ஏன்னா 5 எழுத்துக்கள் AEIOU போன பிறகு இதை நம்ம தீன்னு படிக்காம தன்னு படிக்கணும். ஞாபகம் வச்சுக்க. அப்போ இந்த வேலையாள் என்ற ஆணவம் மறைந்தால் கருவி என்ற ஆணவம் அதை நிரப்பும். அந்த இடம் காலி ஆனோடனே இவர் உட்கார்ந்து யார் உட்கார்ந்து நான் தான் கருவி அப்படிங்கிற ஒரு ஆணவம். இல்லை யோசிச்சு பாருங்க. நம்ம இதெல்லாம் நம்ம பெரிய விஷயமா தோணும். வேலையாள் நான் முதலாளி கிடையாது. இப்ப பெரிய பல 35,000 கோடிக்கு கம்பெனிக்கு நான் தான் முதலாளின்னு நினைச்சா கூட இல்ல நான் இறைவனுடைய வேலையாள், அன்னையின் படியாள் அப்படின்னு நினைச்சா அதுவே நம்ம என்னமோ கொஞ்சம் ரொம்ப எவ்வளோ எளிமையா இருக்காங்க, அடக்கமா இருக்காங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு வரும். ஆனா அந்த இது போனா கூட அப்ப நம்மளுக்கு நான் வேலையாள் கூட கிடையாது, ஒரு கருவிதான். கருவிதான் என்னன்னா ரோபோட் மாதிரி அதுக்குன்னு தனியா சுய சிந்தனை எல்லாம் இருக்காது. அதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்ப அதுதான் ஓடிட்டு இருக்கு. அப்ப
அப்ப நம்மளும் வந்து இறைவன் நினைக்கிறான், நாம் அதை செய்யறோம், ஆண்டவன் சொல்றான் நான் செய்யறேங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்போ the egoism of the instrument may replace it or else prolong it in a disguise. அது என்ன பண்ணா பார்த்தா நானோமாவே இருப்போம். அப்படி இல்லாட்டி ஒரு வேஷம் போட்டு கருவிங்கிறது கூட நம்ம எல்லாம் என்னங்க வேற இது நம்ம எல்லாருமே சொல்லி பார்த்துருக்கோம். we are only instruments எல்லாம் சொல்லுவோம். ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு கொடி இருக்குங்கிறது ஸ்ரீ அரவிந்தர் நம்மளை எச்சரிக்கை பண்றாங்க. அம்மா லட்சியம் சாரதமா படிக்கிறீங்களா? படிக்க வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு தமிழ்ல? பதிலை காணும். ஓகே, அப்போ அதுல கேள்வி கேட்டோட பதில் சொன்னதா என்ன சார்? இது கொஞ்சம் டச் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, உடனே வரமாட்டேங்குது. செகண்ட் டச் பண்ணும்போது தான் வருது. சரி, நீங்க படிங்க, நிதானமா ஸ்கிரீன்ல வர்றதை பார்த்து படிங்க. சரி. வரலையே சார், ஸ்கிரீன் வந்துருச்சு. இதேதான் உங்களுக்கு வரலன்னு நினைக்கிறோம். இல்லாட்டி நானே படிச்சிட வேண்டியதான். ஒரே வந்துருச்சுன்னா படிங்க, இல்லைன்னா படிச்சிடறோம். ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, அதுதான் சொல்றேன். ஒரே பிரபஞ்ச சக்தியும் அதன் பின்னுள்ள இறைவனுமே அனைத்தையும் இயக்குவதாக நாம் உணர்ந்தாலும் கூட அதுவும் நமக்கு முக்தி அளிக்காமல் இருக்கலாம். செயல் புரிபவனின் அகங்காரம் மறைந்தாலும் கருவியின் அகங்காரம் அதை மறைவாக தொடரச் செய்யலாம் அல்லது அதற்கு பதிலாக இடம் கொள்ளலாம். அவ்வளவுதான். அடுத்தது வந்து இனிமே படிக்கணும். அடுத்து இனிமே படிக்க வேண்டும். நன்றிங்கம்மா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்பதான் வருது ஸ்கிரீன். ஓகே, இந்த ஸ்டெப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே மறந்துடக்கூடாது. இந்த பேராகிராஃப் ஸ்டார்டிங் என்ன இருக்கு அதை மறக்காம அதை கவனிச்சாதான் அது புரியும். These are gradations in this last integralizing movement, for it cannot be done at once or without long approaches that bring it progressively nearer and make it possible, at last possible. சொல்லுங்க புவனேஸ்வரிமா. வணக்கம் சார். இந்த முன்னாடி முதல் இதுல சென்டென்ஸ்ல the egoism of the worker disappears. ஓகே சார், அவருக்குள்ள ஈகோன்னு புரிஞ்சுக்குது. அந்த egoism of the instrument may replace it. இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க யாரு? அவரேதான் செய்யறவர் தான். அங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் மறந்துடுங்க. நீங்க வந்து தியான மையத்துல நிறைய பேர் வருவாங்க, பல பேர் பல விதமா உங்களோட பேசியிருப்பாங்க. நம்ம அது நீங்க விமென்ஸ் கவுன்சிலோ இல்ல ஏதாவது அது என்னென்னமோ இதுக்கு வருவீங்க இல்லையா, ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி ஆபீஸ் பேரர்ஸோட மீட்டிங் எல்லாம் நடக்கும் இல்லையா. இதுல எல்லாத்தையும் நீங்க இதை புதுச்சேரியில கேட்டுக்கலாம், இல்ல திருச்சி புதூர் உத்தமனூர்லயும் கேட்டுக்கலாம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் நான் வந்து இறைவனோட வேலையாள் அப்படிங்கிற உணர்வு முதல்ல இருக்குது. அந்த மதர் புக்லயே நம்ம படிச்சிருக்கோம். அந்த மதர் புக்ல இந்த 4th சாப்டர்ல 5th சாப்டர்ல அது வரும். அதை நான் ஒரு தடவை போட்டும் காட்டினா நம்ம வசந்தா அம்மாவும் அதை பத்தி சொன்னாங்க, சரிங்களா. அதுல என்னன்னா, முதல்ல வந்து முதல்ல நம்ம தான் செய்யறோங்கிறதும் உச்சகட்ட ஆணவம், புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறது உச்சகட்ட ஆணவம். அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா வரும்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் வெறும் அவருடைய எங்கிருந்தோ ஒன்றான் நினைச்சாது நான் என்ற மாதிரி நம்மளும் ஒரு வேலைக்காரன் தான் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கும், சரிங்களா. அது வந்து கொஞ்ச நாள் வரும்போது அந்த வேலையாளுக்குள்ள என்ன ஒரு இதுன்னா, இப்ப எல்லா வேலையாளும் சொன்னதை கரெக்டா செய்வானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு புரிஞ்சுட்டு அவங்க செய்வாங்க. கிழக்க போனா மேற்க போயிட்டு இருப்பாங்க. நீங்க அங்கதானமா போக சொன்னீங்க அப்படின்னு. இல்ல நேத்து வழிகாட்டும் போதே நம்ம குரூப்ல இருக்கிறவர் தான் ஐயா கூட தான் நேற்று நாங்க திருமணத்துக்கு போனோம்.
அவர் நினைச்சு சொன்னது ஒண்ணு, நாங்க புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு, இல்ல நாங்க சொன்னது ஒண்ணு அவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு. இப்ப வந்து சிவாஜி சிலையை நோக்கி போனா நாங்க போறதுக்கு எதிர்மொழி போகணும், திருமணத்துக்கு போறதுக்கு. ஐயா பன்னீர்செல்வம் ஏதாவது அவர் வந்து வந்து நினைச்சு சொல்றாரு, எங்களுக்கு புரியாம அங்கேயும் இங்கேயும் இருந்தோம். அதுக்காக அதாவது நான் கிண்டலா ஒண்ணு சொல்லுவேன் நானு, இது சும்மா வேடிக்கைக்காக சொல்றேன். அதாவது 3 சிலைகள் இருக்கும். நம்ம ஈசிஆர்ல இருந்து சென்னையில இருந்து நம்ம புதுச்சேரி கடலூர் ரோடுக்கு போறது இருந்தா முதல் சிலை வந்து சிவாஜி சிலை வரும். அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி சிலை வரும். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி சிலை. ராஜீவ்காந்தி சிலையில வந்து பின்பக்கம் போனீங்கன்னா ஜிப்மரும் விழுப்புரம் திண்டிவனம் ரோடும் வரும். இந்திரா காந்தி சிலை வந்தா விழுப்புரம் வரும். என் மகளுக்கு வந்து எங்க எதுன்னா ஒரு சந்தேகம் வரும், எந்த இதுல முதல் சிலை என்னன்னா நம்ம ஸ்ரீ அரபிந்தோட எழுத்தை இங்கிலீஷ்ல எழுதிக்கோ, SRI, S ஃபார் சிவாஜி, R ஃபார் ராஜீவ், I ஃபார் இந்திரா காந்தி எல்லாம் சும்மா சொல்லி வச்சிருக்கேன். இதுல அவர் சொல்லும் போது அவர் ஒரு குழப்பம் இருந்துச்சு. அப்புறம் அவர் ஒரு ஸ்பாட் சொல்றாரு, நீங்க ராமகிருஷ்ணா வித்யாலயாக்கு எதாப்புல வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லும்போது ராமகிருஷ்ணா அவர் சொன்னதை எதுன்னு புரிஞ்சுக்க, சங்கர வித்யாலயாவான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாரு. ஆனா அவருடைய நினைப்பு வந்து சங்கர வித்யால வாய் சொன்னது வந்து என்ன சொல்றது, ராமகிருஷ்ணா வித்யாலயம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு சாதாரண ஒரு கம்யூனிகேஷன்லயே நம்ம வந்து அப்படி மாற்றி மாற்றி பேசுறோம். அப்போ கொஞ்சம் படிப்பு அறிவு குறைவா இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஏதாவது சொல்லும் போது அவங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய இதை பார்த்துருப்பாங்க. புரியுதுங்களா? அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த ஜோவிலா காட்டக்கூடிய அந்த அணியை புடுங்க வேண்டாம்னு ஒரு சீன் வருதுமா, 3 பேர் இறங்குவாங்க. சொல்லு, நீங்க தானே இறங்க சொன்னீங்க. இல்ல நான் அவங்க 2 பேருக்கு இறங்க சொன்னேன், நீ மேல வந்து ஆணியை பிடிக்குன்னு சொல்லி சொல்ற மாதிரி வரும். அதெல்லாம் என்னன்னா, சொல்றவங்களுடைய முதலாளி என்ன சொல்றாங்கன்னு சரியா புரிஞ்சுக்காம இவங்க இஷ்டத்துக்கு பண்றது. ஆனா நமக்குள்ள முதல்ல ஆன்மீகமா நம்ம வரும்போது நான் செய்கிறேன் என்ற உணர்வு போய் நான் வெறும் இறைவனின் சேவகன், இறைவனின் அடிமை, நீங்க என்னவான வார்த்தை வேணா, தாசன், எப்படி ஒரு வார்த்தைகள் வேணும் பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் இருக்கும். அதுவும் ஒரு வகை ஆணவமே அப்படின்னு. இது பாருங்க, அது புத்திர வார்த்தையெல்லாம் படிச்சீங்கன்னா அது தெரியும். Even when we become aware of all as the working of all cosmic force and the divine being, that too need not liberate இருக்கு. அப்புறம் at first it is not one force but many cosmic forces that seem to move us, but these may be turned into feeders of the ego. இது பார்த்தோம். இங்க இதுதான் மெயினா the first attitude to taken, இதெல்லாம் ரெண்டா கழித்து படிக்கும் போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனை. The first attitude to be taken is to cease to regard ourselves as the worker and firmly to realize that we are only one instrument of the cosmic force. இப்போ முதல்ல நம்ம இப்ப இதை படிச்சோம், இதை மட்டும் படிச்சுட்டு நம்ம விட்டுட்டோம் இல்லை. The first attitude to be taken is to cease to regard ourselves as the worker. அப்ப நாம ஒரு பணியாள், அடிமை, தாசன் என்பதையெல்லாம் அந்த இதுல இருந்து விலகி நம்ம வெறும் கருவிதான். அப்ப கருவி அன்னைக்கு நான் ரொம்ப உங்களுக்கு எல்லாம் மனசுல பதிஞ்ச ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப இந்த வந்து பேனா இருக்கு, இல்ல பென்சில் இருக்குன்னா அது என்ன கலருங்கிறது அதுல இருக்கு. ஆனா எழுதக்கூடியது அது கிறுக்கலா, இல்ல கன்னடமா, ஒடியாவா, தமிழா, பெங்காலியா, இங்கிலீஷா, ஸ்பானிஷாங்கிறது இந்த மூளை இது பண்ண இந்த கருவிக்கு அதுல சாய்ஸே கிடையாதுங்கிறது வந்து சொல்லுது. அப்ப அதே மாதிரி நம்ம கருவிங்கும் போது நமக்குன்னு ஒரு சாய்ஸ் கிடையாது. இறைவன் என்ன நினைச்சு செய்யறோமோ அது செய்வோங்கிறது அந்த கருவியோட தன்மை. வேலையாளுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இந்த உப்பு போடுற அளவெல்லாம் அதுவா கொஞ்சம் முடிவு பண்ணிக்கலாம். கான்சியஸ்னஸ்ன்னு கொஞ்சம் இருக்கும். புரியுதுங்களா? நான் சொன்னது ரெண்டுக்கும் வேலையாளுக்கு கருவிக்குள்ள வித்தியாசம். கருவிக்கு வந்து கான்சியஸ்னஸ் இல்லைங்கிறது தான் அதுல இருக்கா. அதுக்குன்னு ஒரு படைக்கப்படுது. பேனால எழுதணும், பிரஷ்னா அந்த வண்ணத்தை தீட்டணுங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த கருவிக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். அம்புதான் போய் தாக்கணும் அப்படின்றலாம் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து அந்த வேலைக்காரங்கிறது ரீப்ளேஸ் ஆகி அந்த ஆணவம் போன உடனே என்ன ஆகும்? If the egoism of the worker disappears, the egoism of the instrument may replace it. இப்போ என்ன அதுல என்னன்னா, இங்க சொல்ற அப்ப இதுல எதிர் சொல் மாதிரி இருக்கு. We are only one instrument. The first attitude to be taken is to cease to regard ourselves as the worker and firmly to realize that we are only one instrument of the cosmic force. அப்ப இதை வந்து முதல்ல அந்த பிரபஞ்ச சக்தி வெறும் கருவி மட்டுமே நம்ம குடிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம இன்னைக்கு படிச்ச முதல் சென்டென்ஸ், இப்ப ஈகோயிசம், இந்த இது படிச்சோம், இப்ப ஈகோயிசம் ஆஃப் தி வொர்க்கர் டிஸப்பியர்ஸ், தி ஈகோயிசம் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் மே ரீப்ளேஸ் இட் ஆர் எல்ஸ் prolong it in a disgrace. அப்ப வந்து அங்க வந்து ரியலைஸ் பண்ணும், கருவின்னு ரியலைஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் கருவிதான் ரியலைஸ் பண்ணதுக்கும்
நான் ஆண்டவனுக்கு எப்படிப்பட்ட உடனே அது வந்து மதுரைக்காரங்க பார்த்த ஒரு எப்படியாப்பட்ட கருவி தெரியுமா, திருச்சின்னு சொல்லுவாங்க, எப்படியாப்பட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எந்த மாதிரி சாதாரண கருவி கிடையாது, பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப நமக்கு வந்து நாதஸ்வரத்திலயும் ஒத்துவதற்குன்னு ஒரு நாதஸ்வரம் நல்லா வாசிக்கிறதுன்னா அப்படிப்பட்ட ராஜரத்னம் பிள்ளை கையில இருந்த ஒரு நாதஸ்வரம்னா அந்த நாதஸ்வரத்துக்கு ஒரு பெருமை தானே, புரியுதா? அந்த பெருமை நாம மிகச்சிறந்த, நான் ரசம் வச்சா ஊரே மணக்கும், அப்ப இந்த கருவி வந்து அந்த ரசத்தை ரொம்ப அழகா செய்யுது அப்படிங்கிற மாதிரி இது வருது இல்லையா. அப்ப ரீப்ளேஸ் இட், அல்லது ஒரு வேஷம் போட்டு இருப்போம், அது ஈகோன்னு சொல்லாம அந்த அப்படியே அவளுக்குள்ள வேஷம் போட்டுட்டு இருக்கும். இப்ப புரிஞ்சுதாங்கம்மா? புரியுதுங்க சார், புரியுது. அந்த வேலைக்காரங்களா இருக்கிறோங்கிறதுலயும் ஒரு ஈகோ வந்துரும். ஆமா, அது முதல் ஈகோ. அதுக்கப்புறம் கருவிங்கிற ஈகோ, அதுதான். அத நம்ம அது சரி, அந்த வேலைக்காரன் கிடையாது, நம்ம வெறும் கருவி தான். அந்த வேலைக்காரனுக்கும் கருவிக்குள்ள வித்தியாசம் அந்த கான்சியஸ்னஸ் தான். சரிங்களா? ஒரே நிமிஷம் நன்றி சார், நன்றி சார். ஒரே நிமிஷம். ஏன்னா இது அப்படியே இந்த வார்த்தைகள் நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கலாம், அப்பதான் உங்களுக்கு இன்னும் இதோட இது புரியும். ஏன்னா இது அன்னைக்கு காட்டணும். சார் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ், நான் கர்த்தா அல்ல கருவியே என்னும் அந்த எண்ணம் வருது, அதையும் விடணும்னு அன்னை புக்கு வருது. அதான் எடுக்கணும், இந்த வரிகளை தான் எடுக்கிறேன். இப்ப இது பாருங்க, த மதர்ல இது வந்து 5th சாப்டர் கன்ஃபார்ம் தான். 5th சாப்டர் த மதர், ஓகேங்களா. அதுல வந்து இப்ப இஃப் யூ வாண்ட் டு பி a true doer of divine works, இது வந்து இறை பணிகள் செய்ய நீங்க உண்மையான வேலையாள் பணியாள் செய்பவராக இருந்தால், your first aim must be to be totally free from all desire. இதே நம்ம படிச்சுட்டே இருந்தோம், ஆசை ஏற்படக்கூடாது. அண்ட் செல்ஃப் ரிகார்டிங், செல்ஃப் ரிகார்டிங் தன்னை கண்டு கொள்ளும், ரிகார்டிங்னா பார்த்தல், தன்னையை கவனித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஆணவம். ஆல் யுவர் லைஃப் மஸ்ட் பி an offering and a sacrifice to the supreme. The sacrifice offering the karma yoga. Your only object in action shall be to serve, to receive, to fulfill, to become a manifesting instrument of the divine Shakti. இங்கே அந்த கருவி வந்துச்சு. In her words, you must grow in the divine consciousness. Still there is no difference between your will and hers, no motive except her impulsion in you, no action that is not her conscious action in you and through you. So இறைவனின் செயல்பாடு அவருடைய உணர்வுப்படி நாம் செய்யணும். Until you are capable of this complete dynamic identification, இதுல இருந்தா நீங்க கவனிக்கணும். You have to regard yourself as a soul and body created for her service, one who does all for her sake. முதல்ல உங்களுக்கு இதெல்லாம் முழுசா தெரியலன்னா, எடுத்தோன்னா பெருசா இருக்குன்னா, டைனமிக் ஐடென்டிபிகேஷன், இயக்கமுள்ள அந்த அடையாளப்படுத்த முடியவில்லை என்றால், முழுமையாகவில்லை என்றால், you have to regard yourself as the soul created for that service, body created, one who does all for their sake. Even if the idea of the separate worker இங்க இருக்கா பாத்தீங்களா, பாருங்க, even if the idea of the separate worker is strong in you and you feel that it is you who do the act, yet it must be done for her. நான் தான் செய்யறேங்கிற எண்ணம் வந்தாலும் அவளுக்காக செய்யணும், எனக்காக செய்யல, அவளுக்காக செய்யணும் அப்படிங்கிறவர். All stress of egoistic choice, all hankering of their personal profit, all stipulation of self-regarding desire must be extirpated from the nature. There must be no demand for fruit and no seeking for reward. இதுதான் நம்ம கர்ம யோகத்துல அந்த பலனையும் நம்ம இது பண்ணலாம். சொன்னோம் இல்லையா, அந்த வேலையை சமர்ப்பணம் செய்ய வேண்டும், பலனை சமர்ப்பணம் செய்ய வேண்டும், ஆணவத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சென்ட்ரல் ஈகோலாம் பார்த்தோம், 3 ஸ்டெப் பார்த்தோம். The only fruit for you is the pleasure of the divine mother. இப்போ ஒரே ஒரு பலன் என்ன, அந்த அன்னை என்னை வந்து அவன் நல்லா வேலை செய்யறான்னு அந்த சந்தோஷம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு பலன். அந்த fulfillment of our work, our வேலையை நம்ம முடிச்சுக்கணும். Your only reward, a constant progression in divine consciousness and calm and strength of the bliss. The joy of service and the joy of inner growth through works is the sufficient recompense of the selfless
அப்ப அந்த நம்ம அது கிடைக்கக்கூடிய வளர்ச்சியே வந்து நமக்கு ஒரு பலனாக கிடைக்கும். The joy of service பண்றோங்கிற மகிழ்ச்சி. But a time will come when you will feel more and more that you are the instrument and not the worker. இதைத்தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் சுருக்கமா இதுல கொடுத்திருப்பாங்க. First, by the force of your devotion, your contact with the Divine Mother will become so intimate at all times you will have to only to concentrate and to put everything into her hands and to have her present guidance, her direct command or impulse, the sure indication of the thing to be done, the way to do and its result. இந்த வார்த்தை தான் நமக்கு பெஸ்ட் கைடன்ஸ். அது எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், அவங்க கைகள்ல என்னதான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணுங்கிற அந்த கட்டளை எல்லாம் நம்மளை தேடி வருங்கிற அர்த்தம். அதை நல்லா செய்யலாம். And afterwards you will realize that the divine Shakti not only inspires and guides, but initiates and carries out your work. All your movements are originated by her. All your powers are hers. Mind, life and body are conscious and joyful instruments of her action. Means for her play, molds for her manifestation in the physical universe. There can be no more happy condition than this union and dependence. For this step carries you back beyond the borderline of life of stress and suffering in the ignorance into the truth of your spiritual being, into its deep peace and its intense ananda. While this, இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டோட உச்சக்கட்டத்தை சொல்றாரு. ஏன்னா நம்ம படிக்கிற சிந்தசிஸ்னால ரொம்ப டீப்பா போல, இதெல்லாம் திருப்பி நீங்க படிச்சு பாருங்க. When this transformation is being done, it is more than ever necessary to keep yourself free from all taint of the perversions of the ego. அந்த all taint of the perversions of ego தான் இப்ப ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல வேலையாளுங்கிற ஒரு ஆணவம், அப்புறம் கருவிங்கிற ஆணவம். அந்த கருவிங்கிற ஆணவம்னா தெரியாம வரக்கூடிய இதுதான் வந்துட்டு இந்த ஒரு வார்த்தையை வந்து சிந்தசிஸ்ல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. அப்படியே ரெண்டையும் பார்த்தா இது பண்ணாரு. Let no demand or insistence creep in to stain the purity of the self-giving and the sacrifice. There must be no attachment to the work or the result, no laying down of conditions, no claim to possess the power that should possess you, no pride of the instrument, no vanity or arrogance. Nothing in the mind or in the vital or physical part should be suffered to distort to its own use or seize its own personal or separate satisfaction, the greatness of the forces that are acting through you. Let your faith, your sincerity, your purity of aspiration be absolute and pervasive of all the planes and layers of the being. In every disturbing element and distorting influence, the distorting influence and the disguise will progressively fall away from your nature. இதுல கடைசி பேராகிராஃப் இதுதான், இதோட பேராகிராஃப் முடியும். இதுலதான் consciousness of consciousness, force or the eternal portion of her consciousness. Always she will be in you and you in her. It will be your constant, simple and natural experience that all your thought and seeing and action, you are very breathing and moving. யோசிச்சு பாருங்க, வேலை கூட செய்யல, ஒண்ணுமே செய்யாம உட்காந்து மூச்சை இழுத்து விட்டுட்டு போ, ஹார்ட் பீட் அடிச்சுட்டு போ. அது வந்து come from her and all hers. You will know and see and feel. இந்த வார்த்தையை நம்ம அப்படியே புரிஞ்ச ஆரம்பிச்சு வேற உணர ஆரம்பிச்சோம், புரியுறது கூட அடுத்தது. That you are a person and power formed by her, out of herself, put out from her for the play and yet always safe in her. Being of her being, consciousness of her consciousness, force of her force, ananda of her ananda. And this condition is entire and that supramental energy can freely move you. Then you will be perfect in divine works, divine knowledge, divine will, divine action will become pure, simple, luminous, spontaneous, flawless, and outflow from the supreme, a divine movement of the eternal. இப்போ இந்த சாப்டர் ஆல்மோஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு பாருங்க. இது ஒரு 5th சாப்டர்ல இதுதான் அந்த கர்மயோகத்துக்கு உண்டான ஒரு பெஸ்ட் இது. அதோட விளக்கங்கள் இதுல இருக்கும். அது சுருக்கமா இருக்கும், சிலதான் நெத்தி அடியா இருக்கும். ஒரு விஷயம் அதோட கம்பேர் பண்ண முடிஞ்சது உங்களால? பண்ண முடிஞ்சது சார், பண்ண முடிஞ்சது. நல்ல ஒரு சென்டென்ஸ்னால எவ்வளவு ஆழமா அவர் கொடுத்திருக்காருன்னு புரியுது சார். இப்போ இந்த கர்மயோகம் செஞ்சிட்டு இருக்கிற போது என்னென்ன விதமான விஷயங்கள் நமக்குள்ள மாறுது, இவை வருதுங்கிறத தனித்தனியா எடுத்து கொடுக்கிறார். சொல்லுங்க. தேங்க்யூ சார். இப்ப யாராவது சில தியான மையங்கள் என்ன ஆகும்னா, நம்ம நல்லா பழகிறதுனால நல்லா சில மக்கள் வருவாங்க. நான் நல்லா பழகிறதுனால தான் அவங்க வர்றாங்க.
இவங்களை எல்லாம் நான் அன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சேங்கிற மாதிரி ஒரு ஆர்வங்களும் வரும். அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. நம்ம இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றதுதான் இதெல்லாம் தான் நிறைய பேர் ஈர்த்துங்கிற மாதிரிலாம் வரும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதை அப்ளை பண்ண ஆக்சுவலா உண்மையான growth, சரியான growth வரும். நம்ம சொல்லணுமா சார்? நம்ம சிந்தசிஸ் பகவான் வந்து 2020க்கு முன்னாலேயே எழுதியிருக்காரு இல்லையா, ஆரியா தீர்வு. ஆமாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த தர்மதர் புக் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது 26, 27ல தான் அது எழுதுறாருன்னு வருது. அது குரோனாலஜி பார்த்து தான் நம்ம அதை அனௌன்ஸ் பண்ணுவோம் அவசரப்பட்டு. ஏன்னா இது பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இப்போ நம்ம இருக்கோம். அதை வந்து பார்த்து ஏன்னா ஒவ்வொரு புக்லயும் ஃபர்ஸ்ட்ல இது எப்ப எழுதப்பட்டதுன்னு வந்திருக்கு. சரிங்களா? அதை வந்து பார்த்து சொல்லுங்க பிரியாமா. சார் இப்போ இதெல்லாம் படிக்கும் போது புரியுது சார். தாமதர் படிக்கும் போது புரியுது, இதெல்லாம் இப்போ புரியுது. ஓகே. ஒரு ஒரு டைம் அப்ளை பண்ண முடியுது, ஒரு டைம் மறந்து சுபாவம் தான் மேலோங்குது. அப்ப இதெல்லாம் படிக்க 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 அந்த இருளை வந்து இந்த ஒளியான சொற்கள் போய் மாத்துன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பங்கு எப்படி இருக்கணும் சார்? அந்த இடத்துல கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் படிச்சுட்டே வரும்போது இதுக்கு மேல கைடன்ஸே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கைடன்ஸ் கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா? நீங்க சொல்றீங்களா? அதாவது இப்ப படிக்கும்போது இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு வந்து நிற்கும். இப்ப நான் ஒரு கருவியா செய்யறேன்னா, வேலைக்காரனா செய்யறேன்னா, இல்ல அவங்களோட உணர்வோட செய்யணுமா, இல்ல ஏதாவது வேஷம் போட்டுருக்காங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம. ஓகே சார், ஓகே சார். அது வந்து அது ஒரு ரெட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ரெட்ராஸ்பெக்ஷன் வர 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 வந்து இப்ப நானா விளக்கம் சொல்லும் போது அது நான் என்னமா படிச்சு என்னமா விளக்கம் சொல்ற மாதிரி எல்லாம் யோசிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல சார் நீங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க வந்து ஒரு நாட்டுல பேசுறாங்க, மூலையில புரிய வைக்கிறாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அது லீட் எடுக்க ஆரம்பிக்கும். அதாவது ஸ்டேஜ்ல வந்து ப்ராம்ப்டர்ஸ் நமக்கு ரிமைண்டர்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி அது லீட் எடுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதுதான் நீங்க இதெல்லாம் படிக்கிறது. இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் பை கிரேஸ் வந்து 6 days a week நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன ஆகுனா அது அப்படியே கொஞ்சம் 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 உள்ள போய் அது மூளையில சப்கான்சியஸா வேலை பண்ண போது நல்லாவே இருக்கும். நீங்க கேட்டதுக்கு பதில், the mother consists of 6 chapters, all of them written in 1927. The first chapter was originally written as a message. The second to fifth chapters, 2ல இருந்து 5வது chapter as letters. The sixth and longest chapter was written for inclusion in the booklet that eventually comprised the message, the letters, and chapter 6. This booklet was first published in the 1928. You are right. அப்போ வந்து இத சிந்தசிஸ் முதல்ல எழுதியிருக்காங்க. இது எதுக்கு மெயினானா அந்த மதர் நீங்க தான் மதரா நீங்க சொன்ன அதாவது நமக்கு நம்மளுடன் வாழும் மதரும் நீங்க சொல்லிட்டு இருக்கிற மதரும் ஒன்னா இருக்கிற கேள்வி கூட பின்னாடி வரும். அப்ப ஆமா இவங்கதான் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அப்போ Aurobindo wrote to disable to and others between 1927 and 1950 வரைக்கும் பண்ணிருக்காரு. ஸோ அதுல இதை மட்டும் எடுத்து எழுதியிருக்காங்க. ரைட் வசனம். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. அல்ல இந்த குரோனாலஜி பார்க்கறது ரொம்ப முக்கியம். அது நம்ம வந்து இப்போ கம் டு த கன்க்ளூஷன் மாதிரி லாஸ்ட். சரி, இதை வந்து நெக்ஸ்ட் வந்து லைஃப் தான். ஏன்னா 20 ஆச்சு. அதோட தமிழை வந்து ஷாமலாமா நீங்க படிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன சென்டென்ஸா தான் இருக்கும் அது. நீங்க இடையில வந்தாலும் அவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு முக்தி அளிக்காமல் எந்த ரொம்ப பெருசாயிடுச்சு. பிரியாமா எக்கச்சக்க படிக்க முடியாத அளவுக்கு பெருசாயிடுச்சு. எதுல இருந்து படிக்கணும்னா ஒரு நிமிஷம். இத்தகையில இருந்து படிக்கணும். ஆனா அதை மட்டும் படிக்க முடியாது. அதுல இருந்து படிக்கணும். இத்தகைய அகங்காரம். ஓகே. இத்தகைய அகங்காரம் பிற வகையை சார்ந்த அகங்காரத்தை விட மிக பெரியதாக ஆழ்ந்து பிடிப்பதாக இருக்கலாம்.
உலக வாழ்வில் இத்தகைய உதாரணங்கள் பற்பல காணப்படுகின்றன. அவ்வளவுதான். முடிஞ்சது. ஏன்னா அந்த இது இங்கிலீஷ்ல படிக்கல, நம்ம ஒரு சென்டென்ஸ் தான் பாக்கி இருக்கு. நன்றி. சரிங்க. அதனால சின்னதா இருக்குன்னு சொல்லி உங்களை படிச்சுன்னா தேங்க்யூ. நம்ம பிரெஞ்சுக்கு போயிடுவோம். அந்த இது முடிச்சாச்சா? ஒரு நிமிஷம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.